அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். வாஷிங்டன் நகரில் உலகிலேயே காணாத மக்கள் வெள்ளத்தின் நடுவில் 44வது அமெரிக்க அதிபராக திரு பாரக் ஒபாமா அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார். பாரதிய ஜனதா கட்சி இரண்டாக உடைந்தது. உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகியுள்ளார். அவரது மகனுக்கு சமாஜ்வாடி கட்சியில் லோக்சபா சீட்டு தரப்படும் என தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கேட்டபோது, பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைவரும் நினைக்கும் போல் ஆரியர்கள் அதிகம் இருக்கும் கட்சி என்று பொதுவாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது தவறான விஷயம் என்றும், அங்கு திராவிடர்கள் தான் 85% பேர் இருக்கிறார்கள் என்றும், அவர்களால் தான் அந்த கட்சி வழிநடத்தப்படுகிறது என்றும், ஆனால் அதை ஆளுபவர்கள் ஆரியர்களாக இருப்பதால் இப்படிப்பட்ட கட்சி உட்பூசல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றும், வாஜ்பாய் போன்ற பிரதமர்கள் முன்பு இருந்தபோது கட்சி அரவணைத்து சென்றார் என்றும், ஆனால் அத்வானி போன்றவர்கள் தன்னுடைய கீழே வளர்பவர்களை அமுக்குவதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு ஒரு உதாரணம் கல்யாண் சிங், உமாபாரதி போன்ற பலரை குறிப்பிடலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று எதிரிகளை இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய பிரமோஸ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டதாகவும், ராஜஸ்தான் மாநிலம் பக்ரான் பகுதியில் பிற்பகல் 10:21 மணியளவில் நடத்தப்பட்ட இந்த சோதனை மிகவும் திருப்திகரமாக அமைந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்து நேற்று கூறியது இன்று உண்மை ஆகும் நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று பாகிஸ்தான் நமக்கு அல்வா கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறிய வார்த்தை இன்று சரியானதே என்று தோணத் தொடங்குகிறது. அதற்கான செய்தி, மும்பை பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகளை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலடியாக சமோஜா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக மாலோகம் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளியான ராணுவ அதிகாரி புரோஹித்தை தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க அவரை தங்களிடம் ஒப்படைக்குமாறு பாகிஸ்தான் கோர திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வடமேற்கு பாகிஸ்தானில் பெண் கல்வி கற்பதை எதிர்க்கும் தாலிபான் கிளர்ச்சியாளர்கள் ஸ்வாட் மாவட்டத்தில் மேலும் 5 பள்ளிகளை வெடிவைத்து தகர்த்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க கூட்டுப்படைக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடந்த பயங்கர மோதலில் 22 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் மோதல் உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் அந்நாட்டுக்கான ஜப்பானிய விசேஷ சமாதான தூதுவர் யுசிகி அகாஷி அவர்கள் 5 நாள் அதிகாரப்பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் புதன்கிழமை கொழும்பு செல்ல இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் ராணுவத்திற்கு ஆட்கள் எடுப்பதற்காக அதிக மாணவர்களை ஏற்றிச் சென்ற ரயில் அதன் கூரையில் அமர்ந்திருந்த 200 பேர் மீது மரம் இடித்ததில் 6 பேர் உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இதில் ஆளுநர் சுர்ஜித் பர்னாலா உரையாற்றுகிறார். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகிறது என்றும், இவ்வாண்டின் முதல் கூட்டம் என்பதால் பேரவையில் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா உரையாற்றுகிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளாக சொத்து வரி ஏய்ப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும், மேலும் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய அவர் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்துவிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்யும் சிங்கள ராணுவத்துக்கு உதவும் இந்திய அரசுக்கும் அதற்கு துணை போகும் தமிழக அரசுக்கும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வரும் 28ஆம் தேதி மதிமுக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது என
மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் ஒரு செய்தி அறிக்கை வெளியிட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் நடைபெறும் தமிழின படுகொலை தடுத்து நிறுத்தி உடனடியாக அங்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று பாமக சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய பாமக தலைவர் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள், ஆட்சியில் பங்கு வேண்டாம், 5 வருட காலமும் திமுக ஆட்சி நீடிக்க நிபந்தனையற்ற ஆதரவு தருவேன் என கூறிய நானா இந்த அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டும் சதிகாரன் என தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கை பிரச்சனை தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து நாளை முதல் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்துகின்றனர். தமிழகத்தில் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒருங்கிணைந்து அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்குவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்றும் அதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நாளை தமிழகம் முழுவதும் கல் இறக்கும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி, மதிமுக, சமத்துவ மக்கள் கட்சி ஆகியவை ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி நாளைக்கு கல்லிறக்கும் போராட்டத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்க போவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு பார்சல் வெடிகுண்டு அனுப்பிய வழக்கில் தேடப்பட்டு வந்த மாபெரும் குற்றவாளி சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் அவன் பெயர் ஹருண் இஸ்மாயில் என்றும் 10 ஆண்டுகளாக தலைமறைவாக வந்த இவன் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தபோது போலீசார் கைது செய்ததாக பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கோசி மணி அவர்கள் தலைமையில் கூட்டுறவுத்துறை திட்டங்கள் மற்றும் செயலாக்கம் குறித்து உயர் அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தேறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய இணை அமைச்சர் சுற்றுச்சூழல் வனவளம் திரு எஸ் ரகுபதி அவர்கள் டெல்லியில் ஸ்னோ லீப்பர்ட் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் வடசென்னை அனல்மின் திட்ட வளாகத்தின் 1வது அனல்மின் திட்ட பணியின் கொதிகலன் தூண்களை தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் துவக்கி வைத்தார்கள். வானிலை அறிக்கை 20 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணியளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் அதிக மேகங்கள் இருப்பதால் அதனுடைய காற்று அதிகமாக தமிழகத்தின் கடற்கரை ஓரங்களில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்று தோன்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.